தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு MP3. இந்த ஷோல ஐசரி கணேஷ் தயாரிப்புல மிர்சி சிவா நடிப்புல ஓஷிமின் இயக்கத்துல வெளிவந்திருக்கிற திரைப்படம் தான் சுமோ. எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில வெளிவந்திருக்கிற இந்த திரைப்படம் அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சா இல்லையா, இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. VTV கணேஷ் ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்க்கிறாரு நம்ம நாயகன் சிவா. இவருடைய வேலை என்ன அப்படின்னா, கடல்ல போயிட்டு சர்ஃபிங் பண்றதா இவருடைய வேலை. ஒரு நாள் கடல்ல போயிட்டு சர்ஃபிங் பண்றாரு. அப்படி சர்ஃபிங் பண்ணிட்டு இருக்கப்போ எதிர்ச்சியா கடல் ஓரத்துல கடல் அலைகளால அடித்து வரப்பட்ட யோஷினோரி தாசியை பாக்குறாரு. அப்ப அவர் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிய வருது. அப்ப அவரை முதல் உதவி செஞ்சு காப்பாத்துறாரு. கண்வீழ்ச்சி பாக்குற யோஷினோரி தாசி தன்னை காப்பாத்தின சிவாவை ஒரு கடவுளாவே நினைச்சுக்கிறாரு. எப்பவுமே சிவா கூடவே இருக்கிறாரு, ஒரு குழந்தை போலவே நடந்துக்கிறாரு. ஒரு கட்டத்துல சிவா யோஷினோரி தாசி ஒரு சுமோ வீரர் அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறாரு. சோ அதற்கு பிறகு எப்படியாவது அவரை ஜப்பானுக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி முயற்சி எடுக்கிறாரு. அந்த முயற்சியில வெற்றி பெற்றாரா இல்லையா, இறுதியா யோஷினோரி தாசி ஒரு சுமோ வீரரா ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் ஓஷிமின் ஒரு சிறப்பான கதைக்களத்தை தேர்ந்தெடுத்துட்டாரு. ஆனா அந்த திரைக்கதையில வடிவமைச்ச விதத்துல கோட்டை விட்டுருக்காரு. ரொம்ப மோசமா இருந்துச்சு. ஒரு இடத்துல கூட சுவாரஸ்யம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே இல்லைங்க. அதே போல இந்த கதாபாத்திரனுடைய வடிவமைப்பு, இந்த படத்தினுடைய முக்கிய கதாபாத்திரமே அந்த யோஷினோரி தாசி அப்படிங்கிற அந்த சுமோ வீரர் தான். சோ அந்த கதாபாத்திரம் கூட ரசிக்கிற வகையில இல்லைங்க. அதே போல நம்ம படத்தினுடைய ஹீரோ மிர்சி சிவா, ஹீரோயின் பிரியா ஆனந்த், VTV கணேஷ், இவங்களுடைய கதாபாத்திரங்களை கூட சலிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில தான் வடிவமைச்சிருந்தாங்க. இதுக்கு மேல எதுக்குடா யோகி பாபு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்க தோணுச்சு. இந்த படத்துல காமெடி சுத்தமா ஒர்க் அவுட் ஆகல, சொதப்பி வச்சிருந்தாங்க. அதே போல எடிட்டிங், இந்த KL பிரவீனா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க தோணுச்சு. எடிட்டிங்கும் அந்த அளவுக்கு சொதப்பி வச்சிருந்தாங்க. இந்த படத்துல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, படத்தினுடைய இசை மட்டும்தான் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. மொத்தத்துல ஓவராலா இந்த படத்தை பார்த்து முடிக்கும் போது அட போங்கடா நீங்களும் உங்க படமும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் தான் வந்துச்சு. மொத்தத்துல ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதா தான் பாருங்க. திரைக்கு போயிட்டு ஒரு சுமாரான படம் தான் இந்த படம். இந்த படத்துக்கு MP3 கொடுக்குற ரேட்டிங் 5/2. அடுத்த விமர்சனத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.